கர்த்தர் பெரியவர். நம் நடுவில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதயத்தோடு தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருந்து ஆமேன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பி விடுவித்து விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற கர்த்தர். இந்த நல்ல நாளில் எல்லாரும் அப்படி இருதயத்தின் ஆழத்திலிருந்து, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு நிகரான தேவன் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. உம்மை போல அதிசய ஆச்சரியப்படத்தக்க வகையில கிரியை செய்யத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர். அப்படியே சத்த உயர்த்தி கர்த்தரை துதிக்க துவங்குவோமா? நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா, நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். நீர் வானத்திற்கு பூமிக்கும் சர்வ வல்லமை படைத்தவர் ஆண்டவரே. நீ சர்வ லோக சக்கராதிபதி ஆண்டவரே. ஆமென், ஆமென். பூமியின் ஒரு முனை தொடங்கி பூமியின் கடைமுனை மட்டுமல்ல, எல்லா மனிதர்களாலும் நம்பப்படத்தக்க ஒரே தெய்வம் நீர் ஆண்டவரே. எங்களுடைய நாசியின் சுவாசமா எங்கள் நம்பிக்கையா இருக்கிற கர்த்தர், எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் மகத்துவம் உள்ள ராஜாணி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து பார்வோனையும் அவனுடைய சேனையும் கர்த்தர் அந்த சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்ட சமயத்திலே தேவனை புகழ்ந்து பாடிய வார்த்தை, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தியருடைய நம்பிக்கை, எத்தனையோ தேவர்கள் மேல எகிப்தியர்களுக்கு நம்பிக்கை உண்டு. தங்கள் குதிரைகள் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு, தங்களுடைய பலத்தின் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு. எல்லாவற்றையும், மனுஷனுடைய நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் ஆபத்தமாக்கி போட்டு, நானே உயர்ந்தவர், நானே பெரியவர், என்னை போல் கிரியை செய்யத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை, வேறு ஒரு மனிதனும் இல்லை என்று தம்முடைய கரத்தின் வல்லமையை நிரூபித்த கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மனுஷன் ஒருவேளை தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய பணத்தையோ நம்பி அவன் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கலாம். மனுஷனுடைய பலன், பணம் எல்லாமே அற்பம், தூசி என்பதை கர்த்தர் விளங்க பண்ணி தான் தம்முடைய ஜனத்தோடு கூட அவர் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன் என்பதை தம்முடைய பிள்ளைகளை கொண்டு அவர் நிரூபித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சமயங்களில் சில மனுஷருடைய இருதயத்தை அவர் கடினப்படுத்துகிறதின் காரணமும் இதுதான், அவருடைய கரத்தின் வல்லமையை விளங்க செய்யும்படியாக. ஹல்லேலூயா. பார்வோனின் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்த காரணம், என்னால கண்மலையை பெய்ய பண்ண முடியும், வனாந்தரத்திலே கண்மலையை பெய்ய பண்ண முடியும், என்னால ஆமே சகலவற்றையும் மாற்ற முடியும். பாருங்க, கிரகிக்க கூடாத காரியம், இருள், கொள்ளை வியாதி, தலைப்பிள்ளை சங்காரம், சத்துருக்களுக்கு அழிவு, ஆனா தேவனுடைய ஜனத்திற்கோ பாதுகாவல். சத்துருவுக்கு அழிவு, ஆனால் தம்மை நம்பி இருக்கிற ஜனத்திற்கோ விசேஷித்த மகிமை. சத்துரு அமிழ்ந்து போகிறான், ஆனா தம்முடைய ஜனத்திற்கு மாத்திரம் வழி திறந்து கொடுக்கிறது. சத்துரு அந்த வழியை வந்துடலாம் நினைக்கிறான், ஆனா அவன் ஒன்றுமில்லாம மூழ்கி போகிறான். ஆனா தேவ ஜனத்திற்கு மாத்திரம் விசேஷமான பாதை, விசேஷமான வழி நடத்துதல். பகலிலே மேக சம்பவம், இரவிலே அக்னி சம்பவம், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் காண்பிக்கும்படி, தமது அதிசயமான கரத்தின் கிரியைகளை நிரூபிக்கும்படி பார்வோனின் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமே நம்முடைய குடும்பத்தில் சிலருடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்த காரணமும் இதுதான். நீ மனுஷன் எவ்வளவுதான் கடினப்படுத்தினாலும் கர்த்தர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை அந்த குடும்பத்தில் கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அதனால மனுஷன், நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய குடும்பம், நம்முடைய காரியங்களை நினைத்து நீங்க கலங்கவே வேண்டாம். உலகத்தில் இருக்கிறவனினோ உங்களோடு கூட இருக்கிறவர் அவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு நிகரான தேவன் வேறு ஒருவருமே இல்லை. அவரை நம்பி இருக்கிற ஜனத்தை அவருடைய கிருபை சூழ்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதை உங்கள் கண்கள் காணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
அதவே தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும், என் நாவில் இருக்கும். என் ஆத்துமா என் தேவனுக்குள் மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கும். நான் பலகீனமானவன் தான், நான் பலகீனமானவள் தான், என்னிடத்தில் ஒன்றும் இல்லைதான், ஆனா என்னோடு கர்த்தர் இருக்கிறார், என் ராஜா என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையினாலே எல்லா பிரச்சனைகளையும் நான் தாண்டி செல்வேன். அந்த நம்பிக்கையினாலே எல்லா சூழ்நிலைகளையும் நான் கடந்து செல்வேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இணைந்து பாட போகிறோம். ஆமென். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். சத்தம் உயர்த்தி, அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஆமென். அப்பா என் ராஜா, ஹல்லேலூயா, அவமானம் அடைவதில்லை. ஆமென். எல்லாரும் அப்படி விசுவாசத்தோடு, ஆண்டவர் உன்னை வெட்கப்பட விடுகிறது இல்லை, அவர் உன்னை தலை குனிய விடுகிறது இல்லை. நீ எந்த இடத்திலே தலை குனிந்தாயோ, எந்த இடத்திலே அவமானப்படுத்தப்பட்டாயோ, அதே இடத்திலே திரும்பவும் தலையை நிமிர்த்துகிற கர்த்தர் நான். ஆமென். நீ வெட்கப்பட்ட இடத்திலே உனக்காக ஒரு நன்மையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன் பிள்ளைகளுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். இதோ உன் பாத்திரம் நிரப்பப்படுகிறது. ஆமென். அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க, சொல்லுங்க, அப்பா நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் அவர் பெரியவரா இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிற ராஜா அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா, ஆமென். ரிஹலதுரப சதுராதனரா ரிகபலப ரப்தரகசியாதனரா, என்னோடு கூட இருக்கிறவர் வல்லமை உள்ளவர், என்னோடு கூட இருக்கிறவர் மகத்துவமானவைகளை செய்து முடிக்கிறவர், என்னோடு கூட இருக்கிறவர் பயங்கரமானவைகளை செய்கிறவர், எனக்கு முன் செல்லுகிற மகிமையின் மேகம் அவர், என் சத்துருக்களை துரத்தி எனக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர். ரிஹபபலஷே ரிகமமஹதுரே ரிகபலபோ ஷமலதுரபஹ ரிரச்சஸ் கைடகரகதனோ. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன், உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். ஒரு முறை கூட அநேக துன்பங்கள். சொல்லுங்க சகோதரி, எத்தனை துன்பங்கள் என்னை சூழ்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் அவர் என்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். எந்த பிரச்சனை என்னை சூழ்ந்து நின்றாலும், எப்பேற்பட்ட பார்வோன் எனக்கு எதிராக
எதிராக நின்றாலோ எல்லா பிரச்சனைகளில் நின்று அவர் என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர். அனைத்து பிரச்சனைகளில் நின்று அவர் என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர். அவமானம் அடைவதில்லை. அப்பா, சத்தமாய் சொல்லுங்க, அப்பா நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, நான் எக்காரணத்தை கொண்டு நான் அவமானப்பட்டு போகிறது இல்லை. நீர் என்னை கைவிட மாட்டி, நீர் எனக்கு முன் செல்லுகிற மகிமையின் மேகமாய் எனக்காக எழுந்தருளி இருக்கிறீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம், இப்ப சபை இணைந்து சத்தம் உயர்த்தி சொல்லட்டும், அவமானம் அடைவதில் போதாது போதாது, உங்க சத்தம் இன்னும் உயரணும். ஹல்லேலூயா. அடைவதில்லை, ஒரு முறை கூட அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். நல்ல கைகளை தட்டி ஆமென். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை, வெட்கப்பட்டு போகிறது இல்லை. உன் தலையை நிமிர பண்ணும்படியாக உனக்காக எழுந்தருளி இருக்கிற கர்த்தர், எஸ் ஜீசஸ், எனக்காக எழுந்தருளி இருக்கிறவரே, எனக்காக பிரசன்னராய் உயர்ந்திருக்கிறவரே, ஆமென். அவர் எழுந்தருளுகிறார், உனக்காக கர்த்தர் எழுந்தருளுகிறார். இதோ உன் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், உன்னை பகைக்கிறவர்கள் ஓடி போகிறார்கள், உனக்கு விரோதமாய் இச்சகம் பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் ஆமென் உனக்கு விரோதமாய் பேசி அடங்கி போகிறார்கள். உனக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை கர்த்தர் அடக்கி போடுகிறார், அடக்கி போடுகிறார். நீ தலை குனிந்து நின்று கொண்டிருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல, சித்தம் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு பிரியமாய் என் நாமத்திற்கு உண்மையாய் நீ உன்னை ஒப்பு கொடுத்து நீ வாழ்வாயானால், நீ எந்த இடத்தில் நீ தலை குனிந்து நின்றாயோ, எந்த இடத்தில் அவமானப்பட்டு நின்றாயோ, அதே இடத்தில் உன்னை திரும்பவும் நான் உயர்த்துவேன், உன்னை திரும்பவும் நான் வாழ வைப்பேன், நான் திரும்பவும் உன்னை ஆசீர்வதிப்பேன். அநேகர் உன்னை கண்டு இது கர்த்தரால் வந்த காரியம், இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லபடியாக உன்னை நான் அதிசய ஆச்சரியமாய் அவர்களுக்கு முன்பதாக நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிஹா பாபாலா தராஷே ரிஹா மாமா ரத்துலா ஹஸ்யாதனரா ரிஹா பலபௌ ரத்தர ரகஸ்யாதனரோ ரிஹா மாமா நதராஷே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற வல்லமை உள்ள பெரிய காரியங்களை வருகிற நாட்களிலே காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடின ஜனம் கைவிடப்பட்டு போனது உண்டோ? கர்த்தரை நம்பி வாழ்ந்த ஜனம் குறைவுபட்டது உண்டோ? சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடினவனுக்கு ஏதாகிலும் ஒரு நன்மையாகிலும் குறைவுபட்டது உண்டோ என்பதை வருகிற நாட்களிலும் கண்கள் காணும். கேள்விக்குறியோடு எத்தனையோ காரியங்களை இருதயத்தில் வைத்து கொண்டு பாரத்தோடு நின்று கொண்டிருந்தாய் அல்லவோ? கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி, தம்மை தேடுகிறவர்களுக்கு ஆமென் அவர் உத்தமராய் இருந்து அவர் கிரியைகளை நடப்பித்து
தம்மை தேடுகிற ஜனத்திற்காக அவர் அனுகூலமான அவன் கிரியைகளை செய்து முடிக்கும் வரை, அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை அவர் கைவிடுகிற தெய்வம் இல்லை என்பதை உன் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை முழு இருதயத்தோடு சேவிக்கிறவர்களுக்கு ஆமென், அவர் கைவிடாமல் அவர்களை நடத்துகிறவர்களாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் முழங்கால் படியிட்டு, கர்த்தர் பெரியவர், தம்மை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். உன் இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் பார்க்கிறார் சகோதரா. உன் இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய எண்ணங்களை அவர் பார்க்கிறார். உன்னுடைய வழிகளை அவர் பார்க்கிறார். உன் வழிகளை அவர், நீ கடந்து வந்த பாதைகளை கர்த்தர் திரும்பி பார்க்கிறார். உனக்கு ஆமேன், ஆண்டவருக்கு முன்பதாக உன் வழிகள் ரூபகாரம் பண்ணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரே வழி, ஒரே ஆசை, ஒரே ஏக்கம், அவர் மட்டும், பரலோக ராஜ்யம் மட்டும், நித்திய ராஜ்யம் மட்டும், பரிசுத்த பாதை மட்டும். ஒருவன் அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் ஊழியம் செய்ய முடியாதில்ல. ஒருவன் பாவத்துக்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. உன் இருதயம் ஒரே மனமாய், ஒரே இருதயமாய், உன் இருதயம் தேவனுக்கு நேராக, ஆண்டவர் மாத்திரம். உலகமா ஆண்டவரா? ஆண்டவர் மாத்திரம். உன் வழி தேவனுக்கு நேராய் மாத்திரம். உன் எண்ணங்கள் ஆண்டவருக்கு நேராய் மாத்திரம். முழு இருதயத்தோடு அவரை சேவிக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகா ராதா ஷேஹானா ராதா. ஆமென். பயப்படாதே. எந்த சத்ரு உனக்கு விரோதமாய் பொல்லாங்கு செய்வது இல்லை. நீ கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் உன் முழு இருதயத்தோடு நீ தேவனை சேவித்தால் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. அப்படி இருதயத்தின் ஆழ திறந்து விலகி போகாதே, விலகி போகாதே. நீ நம்பி இருக்கிற மனுஷர்கள் உன்னை ரட்சிப்பது இல்லை. நீ நம்பி இருக்கிற மனிதர்கள் உன்னை ரட்சிப்பது இல்லை. கர்த்தரே உன்னை ரட்சிக்கிறவர். கர்த்தர் தம்முடைய மகத்தான நாமத்தை உனக்காக விளங்க பண்ணுகிறவர். தமது ஜனத்தை கைவிடாமல் தமது மகத்தான நாமத்தை அவர் நிரூபிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்துல அப்படி முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் திரும்புகிற ஆண்டவரே, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, என்னுடைய முழு சிந்தையோடு உம்மை மாத்திரம் நான் பற்றி பிடிக்கிறேன். எனக்கு உலக சிந்தை வேண்டாம் ஆண்டவரே, பாவ சிந்தை வேண்டாம், ஆமை இச்சையான சிந்தை வேண்டாம், உலகத்திற்கு ஏதுவான கேடான சிந்தைகள் எனக்கு வேண்டாம். உங்க பாதத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என் சிந்தையும் உடைய கரங்களிலே தருகிறேன். என் இருதயத்தையும் உடைய கரங்களிலே தருகிறேன். என் ஆவி ஆத்துமா சரீரத்தையும் உடைய கரங்களிலே தருகிறேன். என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, சபை சொல்லட்டும். என்னை ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. என்னில் அசைவாடுங்க ஆவியானவரே. என் மேல் அனலா இறங்கி வாருங்க ஆவியானவரே. உடைய கரத்தின் நிழலினால் என்னை மூடுவீராக. உடைய மெல்லிய பிரசனம் என்னை மூடுவதாக. என் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை கர்த்தருடைய வல்லமை நிரப்புவதாக. ஆமே. இந்த மண்ணான சரீரத்தில் மகத்துவமான பொக்கிஷமாகி உடைய வல்லமையை வைக்கும்படி என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ரஹதாஷே. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சாலமோன் தேவனுக்கு சர்வாங்க தகன பலியை ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் அவன் 1000 காளைகளை சர்வாங்க தகன பலியாக தேவ சமூகத்தில் செலுத்தின அன்றைய தினமே ஆண்டவர் இரவிலே அவனுக்கு தரிசனமாகி, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய், உனக்கு என்ன வேணும் கேளுன்னு கர்த்தர் கேட்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவன் கர்த்தருக்கு பிரியமாய், ஆண்டவரே ஞானத்தையும் இந்த ஜனங்களை விசாரி
விசாரிக்கத்தக்கதான ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்டான். கர்த்தர் அவன் கேட்டதையும் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவன் கேட்டதையும் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாராம். இன்றைக்கு தேவ சபையே, ஆமென், அல்லேலூயா, உன்னுடைய உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு அப்படியே செலுத்த துவங்கு. ஆமென். கர்த்தர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி உன்னை தகன பலியாய் ஒப்புக்கொடு. அந்த சாலமோன் தகன பலியாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க துவங்கிய நேரத்தில் அன்றைய தினமே அவனுடைய இருதயத்தின் வேண்டுதல் அவனுக்கு நிறைவேற்றப்பட்டது. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி தம்மை வெளிப்படுத்தி காண்பித்து அவன் நினைத்ததையும் அவன் ஜெபித்ததற்கு மேலாய் அவனுக்காக கர்த்தர் கிரியை செய்தது போல இன்றைக்கு உன் உதடுகள் திறக்கப்படட்டும். உன் உதடுகளின் காலை ஆகிய ஸ்தோத்திர பலி தேவனுக்கு நேராக செலுத்தப்படட்டும். அல்லேலூயா. நீ தகன பலியாய் கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை தகனித்து ஒப்புக்கொடு. என் ஆவி, ஆத்துமா, சரீரம், என் சிந்தைகள், என் எண்ணங்கள், என் பார்வைகள், என் பேச்சு, என்னுடைய குணாதிசயம், என்னுடைய செய்கைகள், என்னுடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கல்வாரி பாதத்திலே தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும். என்னை ஏற்றுக்கொள்ளும். என்னை புறம்பே தள்ளாதீரும் ஆண்டவரே. பாவி என்று என்னை புறம்பே தள்ளாதீங்க ஆண்டவரே. என்னை ஒரு விசை சுகந்த வாசனையாய் நுகர்ந்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. என்னை நுகர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை நுகர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மை நான் மறந்த நாட்கள் ஏராளமே, தூரமாய் சென்ற நாட்கள் ஏராளமே. உம்மை நான் மறந்த நாட்கள் ஏராளமே, தூரமாய் சென்ற நாட்கள் ஏராளமே. நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறக்கலையே, தூரமாய் சென்றாலும் உம் கிருபை விலகலையே. நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறக்கலையே, தூரமாய் சென்றாலும் உம் கிருபை விலகலையே. உம்மை நான் மறந்த நாட்கள் ஏராளமே, தூரமாய் சென்ற நாட்கள் ஏராளமே. உம்மை நான் மறந்த நாட்கள் ஏராளமே, சென்ற நாட்கள் ஏராளமே. நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறக்கலையே, தூரமாய் சென்றாலும் உம் கிருபை விலகலையே. நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறக்கலையே, தூரமாய் சென்றாலும் உம் கிருபை விலகலையே. நான் உம்மை மறந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு பின்வாங்கி சென்றேன், ஆனால் நான் திரும்பவும் இளைய குமாரனை போல உம்முடைய பாதத்தில் வந்து விழுகிற ஆண்டவரே. ஆமென். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை திரும்பவும் என்னிலே உடுப்பிப்பீராக. ஆமென். அந்த முத்திரையாகிய மோதிரத்தை, தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரமாகிய மோதிரத்தை என்னில் போடுவீராக ஆண்டவரே. ஆமென். உம்மை போல் என்னை மாற்றும், உம்மை போல் என்னை மாற்றும். உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகரபல ஷரதி
பிதாவை போல அந்த சம்பூரணம் அடையத்தக்கதாய் என்னை நீர் ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லாரும் சத்த உயர்த்தி தடைகள் உடைகிறது. ஆமென். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்கள் மேல கர்த்தருடைய ஆளுகை உண்டாகிறது. கர்த்தருடைய மெல்லிய பிரசனம் ஆட்கொள்ளுகிறது. தேவ கரத்தில ஒப்பு கொடுக்கிறவன் மேல கர்த்தருடைய ஆளுகை இன்றைக்கு உண்டாகிறது. ஆமென், ஆமென். என்னுடைய கரங்களிலே தருகிறாண்டவரே, தருகிறாண்டவரே. ரீபலபோ சபலதரா என்னை ஆளுகை செய்யும், என்னில அசைவாடும், என்னில அசைவாடும். என்னில் இருக்கிற எல்லா அசுத்தங்களும் என்னை விட்டு நீங்கி போகட்டும். வாதாடுகிற போராடுகிற பிசாசின் கிரியைகள் அழிந்து போவதாக. ஆமென். சத்துருவின் கிரியைகள், எழுந்து நிற்கிற எல்லா பார்வோனின் ஆவிகள், இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள், தேசாதிபதியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கைகளை தட்டி உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு அப்படியே உற்சாகமாய் செலுத்துங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை உன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது இல்லை, என் கரத்தில் ஒப்பு கொடுத்த உன்னை ஆமென் உன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நான் விட்டு கொடுப்பது இல்லை. ஆமே. சில மனிதர்கள் எப்போது விழுவாய் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை ஒப்பு கொடுக்கிறது இல்லை, சத்துரு இஷ்டத்திற்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்கிறது இல்லை. அவர்கள் உனக்கு விரோதமாய் போராடுவார்கள், ஆனால் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இந்த பலகீனம் உனக்கு விரோதமாய் வந்திருக்கலாம், ஆனால் அவை உன்னை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபலதரமனஷே கர்த்தர் ஜெயபலமானவர், கர்த்தர் உன் ஜெயபலமானவர், கர்த்தர் உன் ஜெயபலமானவர். ரிகபல சந்தரவனா இதோ யுத்தம் கர்த்தருடையது. ரிகபல ரதனா கர்த்தர் தாம் தெரிந்து கொண்டவனை அபிஷேகம் செய்து சத்துருக்களின் மத்தியிலே தாம் அபிஷேகம் பண்ணினவருடைய கொம்பை அவர் உயர பண்ணுகிறார். தமது ஜனத்தின் மீது கர்த்தருடைய அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது. தேவனுடைய அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவனை விழத்தள்ளும்படி அநேக நாள் போராடி போராடியோ அவன் உன்னை மேற்கொள்ளாமல் தோற்று போய் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். ரீபா லௌடா ரபா லதரனா கர்த்தருடைய கரம் பலமாய் பலமாய் ஒவ்வொருவர் மேலே வந்து அமருகிறபடியே ஸ்தோத்திரம். தேவ ஜனத்தின் மேலே தேவ கரம் பலமாய் வந்து அமருகிறபடியே ஸ்தோத்திரம். அக்கினினால் உத்தரவு அருளுகிற தெய்வம், அக்கினினால் உத்தரவு அருளின தெய்வம் மோசேயை முச்சடியில சந்தித்தது போல கர்த்தருனை இந்த நாளிலே சந்திக்கிறார். அவருடைய சபையிலே கர்த்தருனை சந்திக்கிறார். அவருடைய அக்கினி உன்னை தொடுகிறது, பரிசுத்த அக்கினி உன்னை தொடுகிறது, பரிசுத்த அக்கினி உன்னை தொடுகிறது. பரலோக அக்கினி உன் மீது வந்து அமருகிறது. ரீபாலா துரபா ஷபலதரா இதோ அவருடைய நாசியிலிருந்து அக்கினி தழல் விழுகிறது. ரீபாலா ஷபலதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் எழுந்தருளுகிறார், தடைகளை உடைக்கிறவர் எழுந்தருளுகிறார். ஆமே. வாசல் நிலைகள் தங்கள் தலைகளை உயர்த்துகிறது, அநாதி கதவுகள் திறந்து வழிவிடுகிறது. மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். அவரே கிரியைகளில் பயங்கரமானவர். ரிகபரலதரமனஷே ரிகபரபலப ஷவலதுரபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு, கர்த்தர் உன் சத்துருக்களை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். உன் ஆசீர்வாதங்களை திருந்தி கொண்டிருந்த சத்துருவை உன் கரத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். நீ தேவ கரத்தில், தேவனுடைய கரத்தில் நீ இருக்கிறபடியினால ஆமென் சத்துருவின் பிடரி உன் கரத்தில் அவர் ஒப்பு கொடுக்கிறார். எழும்பு எழும்பு சீயோனே, கர்த்தர் எரிகோ மதிலை விழச் செய்கிற சமயம், உனக்கு முன்பதாக நிற்கிற எரிகோவை விழ பண்ணுகிற சமயம், தடைகளை உடைக்கிற
உடைக்கிற கர்த்தர். உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் இருக்கிற தடைகளை உடைக்கிறவர். உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகளை உடைக்கிறவர். உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் இருக்கிற தடைகளை உடைக்கிற கர்த்தர். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். ரீகபலதரா, கர்த்தர் பெலிஸ்தியரை உன் கையில ஒப்பு கொடுக்கிறார். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் சத்துருக்களின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிபா லௌதரா ஷக்கபர ஹஸ்யாதனரா ரிகபர பலபோ சந்துராதனா ரிஹஸ்கைடகபர ஹப்துராதனரா ரிபல பௌராம் தாதர ஹஸ்யாதனரா. ஆமென் 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 ஆமென். மகிமையானவரே மகிமையானவரே மகிமையானவரே, தடைகளை உடைத்தெறிகிற சர்வலோக சக்கராதிபதியே, ஆமென் ஆமென். தேவ ஜனமே, கரத்தட்டி கத்தரை உயர்த்துங்க, கரந்தட்டி கத்தரை உயர்த்துங்க. ஆமென். ராஜா உன் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் ராஜா உனக்காக எழுந்தருளி இருக்கிறார். எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். ரிகபனதரனரதனா ரிகபல ஷபலதரமா ரிகபரபல ஹப்சைதந்தராதனரா ரிகபலபலப சந்துராதனா. ஆமென் 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 ஆமென். ரிகபலதரதனா ரிகபரபலப சந்துராதனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அசைவாடுகிறார். ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய ஆவியானுடைய அசைவாடுதல் உண்டாகிறது. ஆமென் 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 ஆமென். ரிகபபலதரபா, அபிஷேகம் பண்ணுகிறார், கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணுகிறார். சோர்ந்து போய் இருக்கிற உன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் வந்து அமருகிறது. ஆமென். இனி நான் என்ன செய்வேன், ஆமென், என் காரியம் என்னவாய் முடியும் என்று தேவ சமூகத்தில் கேள்வியோடு நிற்கிற உன் மீது கர்த்தருடைய அசைவாடுதல், தேவனுடைய மெல்லிய பிரசன்னம் உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை மூடுகிறது. கர்த்தருடைய ஆவியானவரே, பரிசுத்தமாக்குகிற ஆவியானவரே, உடைய ஜனத்தை பரிசுத்தமாக்குகிறபடியா ஸ்தோத்திரம். உடைய ஜனத்தை உம்முடைய சாயலாய் மாற்றுகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி உன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தர் உன் எல்கைகளை பரிசுத்தப்படுத்துகிறார். உன் எல்கைகளை பரிசுத்தப்படுத்துகிறார். உன் பாளையத்தை உலாவும்படி, உன் குடும்பத்தில் அசைவாடும்படி நான் அவர்களுக்குள்ளாய் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில அவர் அசைவாடுகிறார். உன் வாழ்க்கையில அவர் அசைவாடுகிறார். உன் சரீரத்தில் அவர் அசைவாடுகிறார். ஒரு பலத்த வல்லமை உன் சரீரத்தில் வந்து அமருகிறது. ரீமா லௌடபாலா ஷரபலதுரா. கர்த்தருடைய அக்கினி பரிசுத்தமாக்குகிறது. அசுத்தங்கள் வெளியேறுகிறது. ஆமே. பாவத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. வியாதியின் கூறுகள் உடைக்கப்படுகிறது. பிசாசின் கட்டுகள் அறுப்புண்டு போகிறது. பிசாசின் கிரியைகள் அழிகிறது. பிசாசின் கிரியைகள் அழிகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தெய்வம் இதோ தமது சபையை பரிசுத்தமாக்குகிறார், பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய நாசியிலிருந்து பற்றிக்கிற புகை எழுப்பிட்டு அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. ஆமென் ஹல்லேலூயா. அவர் அக்கினியாய் மாற்றுகிறார். தம்முடைய ஜனத்தை அக்கினியாய் மாற்றுகிறார். தமது பிள்ளைகளை அக்கினி மயமான நாவுகளாய் பிரிந்திருக்கிற நாவுகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தரும் விளக்கை ஏற்றுகிறார் சகோதரி. கர்த்தரும் விளக்கை ஏற்றுகிறார். கர்த்தரும் விளக்கை ஏற்றுகிறார். உன் இருள் மறைந்து போகிறது. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். இதோ உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. Yes, Jesus. Rikababa la shaharata la rana. Rikabarabala bo shabaladaraba. Hallelujah. 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 ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று கர்த்தர் வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி கர்த்தருனை யுத்தத்திற்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார்.
உன் சத்துருக்கள் பலவானாய் இருக்கிற உன் சத்துருக்களிலும் உன்னை பலவானாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். உன் சத்துருக்களை காட்டிலும் கர்த்தர் உன்னை பலவானாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். உன்னை ஆவியிலே பலத்தினாலே அவர் இடை கட்டி கொண்டிருக்கிறார். அவர்கள் உனக்கு விரோதமாய் இச்சகம் பேசி அடங்கும்படி, உன் சத்தத்தை கேட்டவுடன் உனக்கு மடங்கும்படி கர்த்தர் உன்னை பலவானாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆவியிலே இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். கர்த்தர் தமது ஜனத்தை ஒரு யுத்த வீரனாய், யுத்த குதிரையாய் போராடும்படி, போரடிக்கிறதற்கு அந்த எப்ராயிமை கிடாரியை போல நான் பழக்குவிக்கிறேன். நீ மலைகளை நொறுக்கும்படியாக, குன்றுகளை பதறிக்கு சமமாக்கும்படியாக, பெரிய பர்வதம் உனக்கு முன்பதாக சமபூமி ஆகும்படியாக, உனக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும்படியாக தேவ ஆவியானவர் தம்முடைய ஜனங்களை, தமது பிள்ளைகளை அவர் யுத்தத்திற்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். யுத்தத்திற்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன் நீதிக்கு தக்கதாக அவர் உனக்கு பதிலளிக்கிற கர்த்தர். உன் சத்துருக்களை சங்கரித்து உன் சத்துருக்களின் பிடரியை உனக்கு ஒப்பு கொடுக்கிற கர்த்தர். அவரை போல் ரட்சிக்கிறவர் வேறு ஒருவரும் இல்லை. அவரை நோக்கி பார்க்கிற ஜனத்திற்கு அவர் உத்தரவு கொடுக்கிறார். தாவீது சொல்லுகிறார், அனுதினமும் என் சத்துரு என்னை அழிக்கும்படி என் பின் தொடர்கிறான். ஆனா சத்துருவின் இஷ்டத்திற்கு தேவனை ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் என் ரட்சிப்பாய் இருக்கிறார். கர்த்தர் என் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் என் கொம்பை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். என் கண்மலையும் என் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தர். அவர் கேருபீன்களின் மேல் ஏறி வேகமாய் அவர் வருகிறார். காற்றை தமது சட்டைகளாக்கி அவருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. எல்லாரும் ஆவியில கர்த்தர் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் மாமிசம் பலகீனம் உள்ளதுதான், ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது. கர்த்தர் உன்னை புதிதும் கூர்மையான போரடிக்கிற எந்திரமாக்குகிறார். நீ போராடி ஜெயிக்க வேண்டிய பாத்திரம். ஆமென், ஆமென். என் வாழ்க்கையில ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டம், எனக்கு ஏன் சோதனை, எனக்கு ஏன் பிரச்சனை? இந்த பிரச்சனைகளின் நடுவில் கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சத்துருவை ஜெயிக்கும்படி, உன் சத்துருவிலும் உன்னை பலவானாய் மாற்றும்படி, உன் சத்துருவிலும் உன்னை பலவானாய் மாற்றும்படி இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் கூட இருந்து அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களுக்கு முன்பதாக அவரே புறப்பட்டு எல்லா சத்துருக்களையும் சிதறடித்து இப்போ அந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஓ கர்த்தருக்குடைய ஜனத்திற்கு விரோதமான, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. கர்த்தர் அவனுடைய ஜனத்தை, கர்த்தர் அவருடைய ஜனத்தை அவருடைய சத்துருக்களிலும் பலவானாய் மாற்றி வைத்திருக்கிறார். அவனுக்கு விரோதமாய் மந்திரவாதமோ பிள்ளி சூனியமோ குறி சொல்லுதலோ பலிக்காது. உன் சத்துருக்களிலும் உன்னை பலவானாய் மாற்றுகிற கர்த்தர் அவர். ரிகபாபா ஷஹதலரா ரிகபல ரத்தன ரகசியாதனரோ ரிகமமனதரா. எல்லாரும் எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஆவியானவர் ஆமென் என்னை இன்னும் பலத்தினால் இடை கட்டணும், என் புயங்களை அவர் யுத்தத்திற்கு படிப்பித்துக் கொண்டு இருக்கிறார். ஆமென், வெண்கல வெள்ளும் வளையும்படிக்கு என் புயங்களை அவர் யுத்தத்திற்கு படிப்பித்துக் கொண்டு இருக்கிறார். ஆமென், என்னை ஒரு கூர்மையான கருவியாய், ஆமென், பிசாசின் கிரியைகளை காட்டிலும் கர்த்தருடைய வல்லமையை என் மீது வைத்து என் சத்துருக்களிலும் என்னை பலவானாகும்படி செய்கிறவர். ரீபாலாதாரா, நீ பலன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆவியில பலன் கொள், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலன் கொள். உனக்கு விரோதமாய் நிற்கிற சில மனிதர்கள் முன்பதாக உன் தலையை உயர்த்தும்படி, உன் கொம்பை உயர்த்தும்படி ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம், ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம் உன் சிரசிலே ஊற்றப்படுகிறது சகோதரா. உன் சிரசிலே வந்து அமருகிறது, உன் சிரசிலே வந்து அமருகிறது. நான் எவனை தெரிந்து கொண்டேனோ அவன் மீது என் கொம்பை உயர்த்தும்படி செய்வேன். அவனுடைய கோல் துளிர்க்கும், அவனுடைய கோல் துளிர்க்கும். ரிகவல சபலதுரமா ரிகவரமலம சபலதரா. நீ மடிந்து போகிறது இல்லை என்பதை உணர்ந்து
பெற்றுக்கொள். நீ தோற்று போகிறது இல்லை. நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம், புது எண்ணெயின் அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது. ரிகபப லௌடபரஷ ரிகபரபலபு ரிகபல ரீதானாதானா ரிகமமம ஷபரதரப. ஒரு மகத்தான இரட்சிப்பு உண்டாகிறது. ஒரு மகத்தான இரட்சிப்பு உண்டாகிறது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய இரட்சிப்பு உனக்கு கேடகமாகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் ரட்சித்து நான் தெரிந்து கொண்டவனுடைய கொம்பை உயர்த்துகிறேன். கர்த்தருடைய ரட்சிப்பு உனக்கு கேடகமாகிறது. அவருடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். அவருடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்குகிறது. உன்னை பின்தொடர நினைக்கிறவர்கள் அழிந்து போகிறார்கள். உன்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நிர்மூலமாகி போகிறார்கள். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாத கர்த்தருடைய வல்லமை. ஆவியானவரே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே. எல்லாரும் ஒரு விசை கூட ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அமெரிக்கா பாபலதரபனா அமெரிஹா ஷஹலதரா ரிஹமரதலரா. கர்த்தருடைய அசைவாடுதல். ஆமென், ஆமென். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை. ரிபலதரக சஹரதலரா. கிதியோனோடு கூட இருந்தது போல பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ரிஹலதரனரதலரா ரிகபபலதுரஷே. உன் சத்துருக்களை நீ முறியடித்து போடுகிறார். உனக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் அழிந்து போகிறார்கள். கர்த்தருடைய கரம் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நம்முடைய ஜனத்தை அபிஷேகம் பண்ணி உயர்த்துகிற தேவ கரம் உன் சிரசில வந்து அமருகிறது. ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்தின் மீது கரத்தை வைத்து அவர் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு சமாதானம் அருளி உன்னை பலத்தினால் இடை கட்டுகிறார். அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஓரகதலரஷே ரிகபபபலதுரப சந்துரதனரமனதரா ரிகபபபலதுரப ஷெகெரெசே ஹமரதனா ரிகமரதுரபலப ஷபலதரபலப ரிகபரபரபரபலப ஷபலதரபரபலப ரிபலபலதரபலப சந்தரபலப ரியகபரபலபரபரபலப ரிகமமமமரதலரஷே ரிகமனதுரே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே. எங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் முகத்திற்கு இரட்சிப்பாக இருக்கிறவர், இந்த நாளில் உம்முடைய ஜனத்திற்காக உம்முடைய இரட்சணியத்தின் கொம்பை திரும்பவும் நீர் உயர்த்தி புதிய நயனால் அபிஷேகித்து சத்துருக்களுக்கு முன்பதாக உடைய பிள்ளைகளுக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி பகைக்கிற சத்துருக்களுக்கு நடுவில் ஆமே உம்முடைய ஜனத்தினுடைய கோலை நீ துளிர்விட பண்ணி கர்த்தர் அவளுடைய சகாயர் என்பதை நீர் விளங்க செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து ஆவியானவர் நடத்துவீராக.
எங்களோடு கூட இருந்து நீ செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெருக நாங்கள் சிறுக உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.